கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின கர்த்தருடைய வார்த்தை செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். செப்பனியா 3:20. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன், உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதில் ஆண்டவர் நம்ம கொடுத்த அந்த வேர்டு, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த காலங்களில் அதில் அந்த செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிங்கன்னா அதில் போடப்பட்டிருக்கும், நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் என்று அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அதாவது வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும். ஒருவேளை நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போனீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் நிந்திக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு அல்லது எல்லாவற்றையும் இழந்து போய் அந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் வெட்கப்பட்ட அதே தேசத்தில் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் அதை செய்வேன் அப்படின்றார். உங்களை புகழ்ச்சியாக வைக்க போகிறது யாரோ ஒரு மனிதர்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிலரை அப்படியே தூக்கி காண்பிச்சுட்டாங்கன்னா, நான் தான் அவரை வெளியே கொண்டு வந்தேன், நான் தான் அவரை மறைவாக இருந்தவரை நான் கொண்டு வந்து உலகத்துக்கு காமிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பிரபலங்களை பற்றி சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, இவர் நல்ல திறமைசாலி, ஆனால் இவர் வெளியே தெரியாமல் இருந்தார், இவரை வெளியே கொண்டு வந்து காண்பித்தது, இவர் வெளியே வருவதற்கு நான் தான் முக்கியமான காரணமாக இருந்து செயல்பட்டேன் என்று சொல்வார். ஆனால் இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் என்று. அப்படின்னா கர்த்தர் சொன்னால் அதை அவரால் செய்ய முடியும். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி நம்மை செய்வதற்கு அவரால் முடியும். பாருங்க, தாவீதுனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மிகவும் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மனிதன். ஆக்சுவலாக அதனால தான் தன்னுடைய தகப்பனே தன் வீட்டுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி வரும்போது இந்த தாவீதை கண்டுகொள்ளவே இல்லை. தாவீதை விட்டுட்டாங்க. தாவீதை மற்ற 7 பேர் இருக்கிறாங்க, ஆனால் இந்த தாவீது கூப்பிடப்படலை. அப்போ இந்த தாவீதை கர்த்தர் பாருங்க சாமுவேலை கொண்டு சொல்றாரு, இன்னும் உனக்கு ஏதாவது பையன் உண்டா அப்படின்னும் போதுக்கு சொல்றாரு, ஒருத்தர் இருக்கிற ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஆண்டவர் அவனை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை தகப்பனும் தாயும் கூட கைவிட்டாலும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதக்காரர் தான் எழுதுவார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரோ வென்றால் என்னை சேர்த்து கொள்வார் அப்படின்னு சொல்வார். சில நேரங்களில் நம்முடைய தகப்பனும் தாயும் கூட நம்மை கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த அந்த தாவீதை கர்த்தர் கீர்த்தியாக வைத்தார். அப்ப ஆண்டவர் நினைச்சார்னா எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்துவதற்கு அவருக்கு ரொம்ப நேரம் வேணும்னு அவசியம் கிடையாது. ஒரு யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு சிறை கைதியாக, குற்றவாளியாக, செய்யாத குற்றத்திற்கு அடைக்கப்பட்டாலும் ஒரு குற்றவாளியாக இருந்த இந்த யோசேப்பை கர்த்தர் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக அவரை உயர்த்தி தேசத்தினுடைய ஒரு பிரதமரை போல உயர்ந்த பதவியிலே கொண்டு போய் உட்கார வைக்க தேவனால் முடிந்தது. இந்த யோசேப்பை பற்றி எல்லா தேசங்களும் பேசுகிற அளவுக்கு கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி வைக்க முடிந்தது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உங்களை கர்த்தர் அப்படியே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க தேவனால் முடியும். மனிதரால் கூடாமல் போகலாம். மனிதர்கள் நமக்கு ஒருவேளை விரோதமாக எழுந்து நம்மை குறித்து தவறான காரியங்களை பேசலாம், நம்மை குறித்து நமக்கு வெட்கம் உண்டாகத்தக்கதாக நம்மை நிந்திக்கும்படியாக அவமதிக்கும்படியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம். ஆனால் கர்த்தருடைய வாக்கு, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்லி, அப்படியானால் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு சொன்னால் அதை செய்கிற தேவன். ஆண்டுடைய வார்த்தையை சொல்கிறது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவாரானால் அதை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறார். சில நேரங்களிலே சில கால தாமதங்கள் வரலாம். கால தாமதங்கள் வந்தாலும் கர்த்தர் சொன்னவைகள் நிச்சயம் நிறைவேறும். ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தரிசனங்கள் எல்லாம்
ஆண்டவர் அது நிச்சயமாய் நிறைவேற்றுவதற்காக வைத்திருக்கிறார். அது நிச்சயம் நிறைவேறும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, இனி அது தாமதிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையும் கூட நாம் நாகூமிலே வாசிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சொல்லி இருந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஒருவேளை தாமதங்கள் இருக்கலாம், அது நமக்கு தாமதமாய் தெரியும், ஆனால் ஆண்டவருக்கு அது சரியான நேரம். ஆண்டவருடைய நேரம்ன்றது அது தாமதிப்பதில்லை. அந்த வசனம் சில நேரம் குழப்பமா தெரியும். என்ன தாமதிக்காதுன்றாரு, தாமதிச்சாலும் காத்துருன்றாரு, இனி தாமதிப்பதில்லைன்னு சொல்றாரு. அப்படின்னா ரெண்டும் இருக்குது, இது என்னன்னு புரியலையே அப்படின்னீங்கன்னா, ஆண்டவருடைய டைம் தாமதிப்பது கிடையாது. ஆனா நம்முடைய கணக்கின்படி ஐயோ சொன்னாரே நடக்கலையே, இன்னைக்கு நடந்துடும் எதிர்பார்த்தேன், நாளைக்கு நடந்துடும் எதிர்பார்த்தேன், நாளாக நடந்துன்னு பார்த்தேன், ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நடக்கலையே. யோசேப்புடைய வாழ்க்கையில 14 வருஷம் காத்திருந்தார். ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் 1 மணி நேரத்திற்குள்ளாக சமஸ்த எல்லா எகிப்து தேசத்துக்கு மேலாக தூக்கி உயர்த்தி வைத்தார். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் நினைத்து விட்டார் சொன்னால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு ஒரு பெரிய டைம் தேவையில்லை. ஆண்டவர் நினைத்த நேரம், ஆண்டவர் குறித்த நேரம், குறித்த வேலை வந்துவிட்டது என்றால் இமீடியட்டா கர்த்தர் உங்களை தூக்கி உயர்த்தி வைப்பது அதிக நிச்சயம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறவர். எங்கே நீங்கள் வெட்கப்பட்ட தேசத்துல ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறவராக இருக்கிறார். அதே பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்திலே நான் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி. ஒருவேளை ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரம் போயிருந்திருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய வசனத்தில் வேதத்தில் பார்ப்போமானால் இயேசு ஒரு உவமை சொல்வார். 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளையவன் தன்னிடத்திலே, தன் தகப்பனிடத்திலே எல்லாத்தையும் பிரித்து வாங்கி கொண்டு போய் எல்லாவற்றையும் ஊதாரியாய் செலவு செய்து இழந்துவிட்டு ஒன்றுமில்லாமல், அங்கு சாப்பிட வழி இல்லாமல், அங்கே தவிட்டிற்கு பன்னீருக்கு வைக்கக்கூடிய தவிட்டிற்கு கூட வழியில்லாத சூழ்நிலைகளே இருந்த பொழுதும் கூட அவருடைய வரவை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவனை சேர்த்துக் கொள்வதற்காக அந்த தகப்பன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒருவேளை ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரம் போயிருந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை விட்டு விலகி போதும், இந்த ஆண்டவரை தேடி என்ன கிடைத்தது என்று சொல்லி, அல்லது ஆண்டவரை அரைகுறையாய் தேடி எதுவும் நடக்காமல் ஆண்டவரை விட்டே தூரம் போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்திருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். நீ என்னை விட்டு விட்டு போய்விட்டாய், நான் உனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து நீ என்னை விட்டு தூரம் போய்விட்டாயே என்று சொல்லி உங்களை ஆண்டவர் உதறி தள்ளாமல், உங்களை கைவிடாமல் ஆண்டவர் மறுபடியும் கூட்டி சேர்க்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நான் என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் உங்களை சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதற்கு பின்பு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, ஒருவேளை சிறையாக்கப்பட்ட சூழ்நிலை, பலவிதமான சூழ்நிலைகளை சிறையாக்கப்பட்ட நிலைமையில இன்னைக்கு நீங்க வந்திருப்பீங்கன்னு சொன்னா, அந்த சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். யோபுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன் யோபுவுக்கு வந்த பயங்கரமான சிறையிருப்பை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பவுலுக்கும் சீலாவுக்கு உண்டாயிருந்த சிறையிருப்பு, பேதுருவுக்கு உண்டாயிருந்த சிறையிருப்பு, இந்த சிறையிருப்பை எல்லாம் மாற்றின தேவன். எரேமியாவுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சிறையிருப்பு இது மாத்திரமல்ல, பலவிதமான பாவ சிறையிருப்பு, சாபத்தினுடைய சிறையிருப்பு, பிசாசினுடைய சிறையிருப்பு, இப்படி பலவிதமான சிறையிருப்புகளிலே சிக்கி தவிக்கக்கூடியவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் ஆண்டவர் இந்த சிறையிருப்பை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த சிறையிருப்பை திருப்பும் போது என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, அப்பொழுது ஆண்டவர் உங்களை சகல ஜனங்களுக்குள்ளும் ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். நன்மை செய்வர்களாயிருங்கள், கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். அப்படி நாம் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல அப்படி நாம் எழுந்து நின்று ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதிமான் நான், நீதிமான் நான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்
இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், நீதிமானா நீதிமானா, இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். அப்படி ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வெளியேறப்பட்ட ரத்தம் என் பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிக்கிறதப்பா. உங்க ரத்தத்தை ஆண்டவரே எனக்காக சிந்துனீங்க, எனக்காக அடிக்கப்பட்டீங்க, எனக்காக ரத்தம் சிந்துனீங்க, என் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தீங்க ஆண்டவரே. அதை நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற நீதி ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறபடினால உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள்ல நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. வெட்கம் அனுபவித்த தேசத்துல நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொன்ன தேவனே, என் வாழ்க்கையில இவ்வளவு வெட்கங்கள், இவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்களோடு கூட நான் வந்திருக்கிறேன்ப்பா ஆண்டவரே. என் வாழ்க்கையில கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் என்று சொன்னவே நீர் அப்படியே கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்க போறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை விட்டு நான் தூரம் போன சூழ்நிலையில வந்திருக்கிறேன், சோரமான சூழ்நிலையில வந்திருக்கிறேன். இப்பொழுது நீர் என்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. என்னை கைவிடாம நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொன்னவே ஆண்டவரே. நான் ஆண்டவரே தனித்திருந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருந்து ஆண்டவரே எல்லாம் இழந்த நிலையில நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்னவரே, இப்பொழுது கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறதற்காக உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நான் சிறையாக்கப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரே எதையும் செய்ய முடியாத ஒரு சிறை இருப்புல நான் இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நிலையில நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீரே, என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று என்னை நான் உம்முடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை நான் முழுவதுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற தேவன் நீர் அல்லவா? என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற தேவன் நீர் அல்லவா? உம்முடைய கரத்தில் என்னை நான் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் சிறையிருப்பை மாற்றுகிறதற்காக உம்மை நான் துதிக்கிறேன். என்னுடைய சிறையிருப்பை முழுவதும் நீர் மாற்ற போகிறதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நன்றி சொல்லுங்க. உங்க சிறையிருப்பு மாற போகிறது. எந்த சிறையிருப்போடு வந்தீங்க? பிசாசுடைய சிறையிருப்பா, கடன் என்கிற சிறையிருப்பா, எல்லா விதமான துக்கம் என்கிற சிறையிருப்பா, பலவீனம் என்கிற சிறையிருப்பா, வியாதி என்கிற சிறையிருப்பா, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அவர் மாற்ற வல்லவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு அந்த சிறையிருப்பை மாற்றுவா. சபிக்கப்பட்ட வல்லமையின் கட்டுகளில் இருந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவா. கர்த்தர் சிறையிருப்பை திருப்புகிற தேவனவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நீ வெட்கப்பட்ட இடங்களில் கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிற நேரம் வந்துவிட்டது. எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டா இயேசுவின் நாமத்து நிமித்த நிந்தைகளையும் அவமானங்களையும் சுமந்தாயோ, இயேசுவின் நாமத்து நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறாயோ, இயேசுவின் நாமத்தை விட்டு தூரம் போய் இருந்த சூழ்நிலை வந்திருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கக்கூடிய ஹல்லேலூயா செய்ய போகிறார். ஆண்டவர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீ கர்த்தரிடத்தில் திரும்புகிறபடியினால, நீ ஆண்டவரிடத்தில் திரும்புகிறபடியினால கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பா. எதெல்லாம் விட்டுட்டு வந்தியோ, எதெல்லாம் ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டு இப்பொழுது ஆண்டவரை சார்ந்து வந்து விட்டாயே, அன்றைக்கு கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத்துனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், நகேமியுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், எப்படி அவளுடைய வாழ்க்கை திரும்பி வந்த பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். தாவீது அவருடைய சந்ததியிலே வந்தார். அன்றைய இயேசு கிறிஸ்து அவருடைய சந்ததியிலே பிறந்தார். கர்த்தருக்கு மகிமை. வெட்கப்பட்டு அனுபவித்த தேசங்களிலே நீ இரட்டிப்பான சுதந்திரம் அடையும்படி, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தும்படி கர்த்தர் இன்னைக்கு கிரியை செய்ய தொடங்கி இருக்கிறார். ஆண்டவருக்கு விட்டுக் கொடு. ஆண்டவரே, இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. இனி உம்மை விட்டு நான் பின்னாடி போக மாட்டேன் ஆண்டவரே. மனிதர்களுக்காக அல்லது உலகத்தினுடைய ஆசை ஐஸ்வர்யங்களுக்காக உம்மை விட்டு நான் பின்னே போவது இல்லை ஆண்டவரே. ஒரு ஒரு உத்தரவாதத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் பின்வாங்கி போகாதபடிக்கு என்ன பலப்படுத்தும். இனி நான் பின்வாங்கி போகக்கூடாது. நான் உறுதியாய் உம்மை பற்றிக் கொள்ளுகிற கிருபைகளை சாரு, உம்மையே சார்ந்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான், நித்திய கீர்த்தி உள்ள ஆண்டவரே, உங்க இரத்தத்தினால கழுவி என்ன நித்திய கீர்த்தி உள்ளவனாக நீர் என்னை ஆசீர்வதிக்க போகிறதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. யோசுவாவோட கூட இருந்தது போல என் கூட இருந்து என்னை கீர்த்தியா வைக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். என் கூட இருந்து கீர்த்தியா வைக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவர் உன் கூட இருந்து ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் உன் கூட இருந்து உனக்கான நன்மைகளை செய்ய போகிறார். ஆண்டவர் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நன்மை செய்யும் பொழுது ஆண்டவர் உன்னை கீர்த்தி புகழ்ச்சியுமா வைப்பா. நீ நன்மை இதுவரை நான் யாருக்கும் இல்லை, எனக்கே நான் வாழ்ந்துட்டேன், இதுல இருந்து நான் பிறருக்காக வாழ என்ன நான் விட்டு கொடுக்கிறேன் சொல்லுவீங்க. நான் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவா. கர்த்தர் உங்களை கீர்த்தி புகழ்ச்சியுமா வைப்பா. ஆண்டவர் இது முதற்கொண்டு நான் மற்றவர்களுக்காக இருப்பப்பா. எனக்கு மாத்திரமல்ல, சுயத்துக்காக நான் வாழ்வது இல்லை, சுயத்துக்காக இனி நான் வாழ்வது இல்லை. என்ன நான் விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க, கர்த்தருக்கு விட்டு கொடுங்க. பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக அவனவன் தனக்கான விலை பிறனுக்கு
உங்களுக்கான நாடக்கடவுன்னு சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்து பாடும் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியா இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நன்மை செய்ய விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் பலிக்கும். ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் கீர்த்தி புகழ்ச்சிமா வைப்பா. ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ கரம் இறங்குகிறது. கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்குள் வாசம் பண்ணும். ஆண்டவரே எனக்குள் வாசம். ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. என்னை விட்டு கொடுங்க. உங்களை முழுசு விட்டு கொடுங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். பலப்படுத்த சிலருடைய ஹல்லேலூயா பலவீனங்கள் மாறுகிறது. ஸ்தோத்திரம். இடது தோள்பட்டையில் இருக்கக்கூடிய தோள்பட்டை ஜாயிண்ட், அந்த தோல் பால், அந்த கையையும் சோல்டரையும் இணைக்கக்கூடிய இடத்துல கடுமையான வேதனைகளோடு வந்திருந்தீங்க. இப்ப கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புதமான சுகம் வருகிறது. Receive the healing in the mighty powerful name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புத சுகத்தை பெற்றுக்கொள். இப்பொழுது அந்த ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய பலவீனம் மாறுகிறது. அந்த ஜவ்வுகள் பலனடைகிறது. இயேசுவின் நாமத்தினால அற்புதமான சுகத்தை கர்த்தர் தருகிறதுக்காக நன்றி. குதிங்கால்களில மிகுந்த வேதனையோட இந்த குதிங்கால் காலை ஊனி நடக்க முடியல. காலையில எந்திரிச்சா காலை கீழே ஊன முடியல. இப்பொழுது பரிசோதித்து பாருங்க. பரிபூர்ணமான ஒரு விடுதலை கர்த்தர் தருகிறார். அந்த கெண்டக்கால்ல இருந்தே ஒரு வல்லமை கீழே இறங்கி வெளியே போகிறத பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்துல சபிக்கப்பட்ட பொல்லாத அந்த விக்கிரகத்தின் ஆவி இப்பொழுது கால்களை விட்டு இறங்கி வெளியேறி போகிறது. இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாகிறது. விடுதலை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள். அவருடைய தழும்புகளால் நீ குணமடைகிறாய். அவருடைய தழும்புகளால் குணமடைகிறாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்கள்ல சரியான வெளிச்சம் இல்ல. எப்பொழுதுமே கண் சரியா பார்க்க முடியல. ரெண்டா தெரியுது. பிளரரா தெரியுது. மறைச்சுக்கிட்டே இருக்குது. இயேசுவின் நாமத்துல கண் இப்பொழுது தெளிவடைகிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இப்பொழுது அந்த கர்த்தர் இப்பொழுது உன் கண்களை தொட்டு சுகமாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் அற்புத விடுதலை வருகிறது. கர்த்தருடைய ஜீவன் இறங்குகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. விடுதலையின் பிரசன்னம் இறங்குகிறதற்காக நன்றி. விடுதலை தருகிறதுக்காக நன்றி. அதிசயங்களை கர்த்தர் செய்கிறதுக்காக நன்றி. புதிய காரியங்களை செய்வேன் சொல்லுங்க நன்றி. கடந்த காலத்தின் காரியங்களை நினைத்து துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, கர்த்தர் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பழையவைகளை மறந்துவிடு. கடந்தவைகளை மறந்துவிடு. கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். அதிசயங்களை செய்கிற தேவனுடைய கரம் உனக்கு நேராய் நீட்டப்படுகிறது. புதிய காரியத்தை நீ காண்பாய். இது நான் நினைக்கவே இல்லையே, இது எனக்கு நடந்திருக்கிறது என்று அடுத்த மாதத்தில் நீ சொல்லுகிறபடி, நீ சொல்லும்படி கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். இது நான் எதிர்பார்க்கவே இல்லையே, எனக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது, நான் எதிர்பார்க்காததை எனக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். முந்தினவைகளை மறந்துவிடு. பூர்வமானவைகளை சிந்திக்காதே, கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன் என்று சொல்லுகிறவர். அவர் சொல்லுகிறதை செய்வார். ஹல்லேலூயா. வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்க முடியாது. கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கி இருக்கிறார். உன் சூழ்நிலைகள் மாறுகிறது. யார் உன்னை நிந்தித்து பேசினார்களோ அவர்களே உன்னை குறித்து மேன்மையாய் பேசுகிற நாட்கள் வந்துவிட்டது. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அவர்கள் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு ஒரு கூட்ட ஜனம் கர்த்தரிடத்தில் திரும்பும். உன்னை கொண்டு ஒரு கூட்ட ஜனம் கர்த்தரிடத்தில் திரும்பும். இதோ ஹல்லேலூயா. 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 நான் கூர்மையான பற்குழல இயந்திரத்தை போல உன்னை மாற்றிக் கொண்டு இருக்கிறேன் சொல்லுகிறபடி நான் ஸ்தோத்திரம். ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தரிடத்தில் திருப்பும்படியா கர்த்தருடைய கர நன்மையா இறங்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் நன்றி. என் வீட்டில் உள்ள ஒருத்தர் கூட என்னை மதிப்பதே கிடையாது, என்னை சட்டம் பண்றதே கிடையாது. யாரும் என்ன நினைக்க மாட்டேங்கிறாங்க. கலங்குகிறாயோ? கர்த்தர் உண்மையில் நினைவா இருக்கிறார். தாவீதை கண்டுகொள்ளாமல் விடப்பட்ட தாவீதை உயர்த்தினவர். உன் தலையை உயர்த்த அவர் வல்லவர். இயேசுவின் நாமத்தினால உன் தலை உயர்த்தப்பட்டிருக்கும். கர்த்தர் உன்னை கனப்படுத்துவா. கர்த்தர் உன்னை கனப்படுத்துவா. கர்த்தர் உன்னை கனப்படுத்துவா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ கர்த்தராகிய நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். நான் உன் பட்சத்தில் இருப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் திரும்பி வந்த உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் நீ திரும்பினபடியினால நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். நீ உதறி தள்ளிவிட்டு வந்த அசுத்தங்களை இனி நீ திரும்பி பார்ப்பது இல்லை. நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எல்லா அசுத்தங்களிலிருந்து எல்லா தீமையானவைகளிலிருந்து உன்னை விலக்கின நான் உன் தலையை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறபடி நான் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் ஆசீர்வதிக்க முடியும். பிள்ளைகளை வேறு பிரித்து எடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நரம்புகள் இருக்கிற பிரச்சனைகள் மாறுகிறது.
மாறுகிறது. நரம்பு பிரச்சனைகள் மாறுகிறதுக்காக நன்றி. குடல்கள் இருக்கிற பலவீனங்கள் மாறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் குடல் புண்கள் ஆறுகிறது. குடல்ல இருக்கக்கூடிய செரிமான பிரச்சனைகள் மாறுகிறது. சுகத்தையும் ஆரோக்கியத்தை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாமத்தை மகிமைப்படுறதுக்காக நன்றி. வேலைகளில் இருக்கிற பிரச்சனை இன்னையோட முடிவுக்கு வருகிறது. வேலையில் இனி தொடர்ந்து துரத்தி கொண்டு வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நன்றி. ஆண்டவரே, கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற கடன்கள் எல்லாம் அடைக்க வழி திறந்து ஆசீர்வாதத்தை கனப்படுத்தும். ஆண்டவரே, கனப்படுத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மேன்மைப்படுத்தும், கனப்படுத்த செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்க. பலவிதமான தொழில் செய்கிறவங்க பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அவங்க செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே, மிகுந்த பிரயோஜனம் இருக்கட்டும். நன்மையை செய்வதாக இருப்பதற்கு அவர்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளை நிறைவாய் தந்து ஆசீர்வாத கனப்படுத்தும். ஆண்டவரே, கனப்படுத்துவதற்கு நன்றி. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளை எல்லாம் கர்த்தருடைய தழும்புல கரத்தில் வைத்து மூடி மறைக்கிறதுக்காக நன்றி. வளர்த்து தருகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. சுமந்து கொண்டிருக்கிற சிசுக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என்னுடைய மகள் கருவுற்று இருக்கிறாள். இது பூரணமாய் வளர்ந்து பிள்ளை பெற்றெடுப்பாளா? பயத்தோடு கூட இருக்கிற பிள்ளைக்கு இயேசுவே, நான் பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவ, கருவை என் கண் கண்டது என்று சொல்லுகிற ஸ்தோத்திரம். கருவை ஆண்டவரே, பிள்ளையுடைய கருவை கரத்தினால் தாங்குகிறதற்காக நன்றி. ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. பொறுப்பெடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ள வழின்றது நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். தொடர்ந்து நாம மகிமைப்படும். அடுத்த மாதம் பிள்ளைகள் கூடி வருகையில் உம்முடைய நாமத்தை அதிகமாய் பிரஸ்தாபப்படுத்த போகிறதுக்காக நன்றி. மிகுந்த நன்மைக்கு ஏதுவான சாட்சிகளை சொல்ல போறதுக்காக நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதிக்கும் நம்ம ஒருவருக்கே செய்து நீர் பெருகணும், நான் சிறுகணும், உங்கள் ராஜ்யம் ஒன்றே கட்டப்படணும், இருளின் ராஜ்யம் எங்கே அழிந்து போகணும். ஆண்டவர் விசேஷமாக ஊழியத்தில் இணைந்து ஒத்தாசையாக இருக்கிற அத்தனை பிள்ளைகளை இன்னும் அதிகமாக அநேக பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிற பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் பயன்படுத்தும். இன்னும் அநேகர் ஒவ்வொருவரும் ஆத்துமாதாயம் செய்கிறவர்களாய் அவரை ஆஸ்வதிக்க நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமான மறவாதே. ஆமென். அவர் வரும் நாளினில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். அவர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க கிருபையா இருக்க கடவர். அவர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி இன்றும் இன்னும் சதா காலம் நம் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் நம் அனைவருக்கும் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. இந்த நாள் ஆண்டுடைய வாக்குத்தத்தம் ஒவ்வொருவர் மேலும் நிறைவேறுவதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது ஒரு ஜோவ் டிவி தயாரிப்பு.